15 மினிட்ஸ்ல நான் அனலைஸ் பண்ணேன். 15 மினிட்ஸ்ல அனலைஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்ல நான் என்ட்ரி எடுத்தேன். இது வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு. 15 மினிட்ஸ்ல எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? ஒரு ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுவோம்னா, 15 மினிட்ஸ் கூட அனலைஸ் பண்ணலாம். பட் 5 மினிட்ஸ்ல தான் என்ட்ரி எடுப்போம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த ஜீவா எக்ஸ்ப்ளோர். ஸோ எல்லாரும் கேள்வி கேட்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. எப்படி வந்து ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்றது, எப்படி வந்து ஒரு அனலைஸ் பண்றது, எந்த டைம் ஃப்ரேம் வச்சா நல்லா இருக்கும், எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல எந்தெந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஒன்று ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக் வந்து லாஸ்டா போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணணும். எந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணலாம்? 1 டே கேண்டல்லையும் அனலைஸ் பண்ணலாம். 1 ஹவர், 4 ஹவர்ஸ், 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், இதெல்லாம் 5 மினிட்ஸ்ல வந்து என்ட்ரி எடுப்போம். 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் வந்து 15 மினிட்ஸ் கூட அனலைஸ் பண்ணலாம். பட் 5 மினிட்ஸ்ல தான் என்ட்ரி எடுப்போம். 1 டே, 4 ஹவர்ஸ், 1 ஹவர் இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து அனலைஸ் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும்.